நல்லா இருக்காடா? வாணி வெடி தொடச்சுக்க. என்ன பண்றது? இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு கருவத்தூர் பாலக்கட்டத்தூர் எங்கிட்ட அதை போய் தியானத்துல மூழ்கிட்டு அப்புறம் மாடிக்கு வர வேண்டியதான்டா. என்ன சொல்றேன் நிலைமை அப்படிடா. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கைந்து பாது பாயும் மின்சாரமே உல்லாசமே ஒரு கடாடகம் எங்கள் பாடல் எந்தாயகம் எங்கு உங்களாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் தேவோடை போனமே நீராடும் நேரமே உள்ளங்குளம் உள்ளாடுமே என்றாதன் தேவி நீயே ராஜராஜ சோழன் உடையானும் ராஜதேசம் நீயா உனக்கு நாக்கு பெருசு தான் நான் இல்லன்னு சொல்லல. அவர் இது செஞ்சாரு. எது செஞ்சாரு? அவர் கையால செஞ்சா நீ வாயில வச்சு செய்யற. என்ன பண்றது? ஜதி ஜதி யாரமா சதி பண்றியா சதி பண்றியா? ஏண்டா மூதே முண்டை. ஆராமலனி கொஞ்சமா அறிவு இருக்க உனக்கு? வெக்கமான சூடு சொல்ல சோத்திங்க சோப்ல பீரிங்கறியா முண்டா? யாயா மலனி? ஒரு அழகான பொம்பளை புள்ள மானத்தை கெடுத்தாலும் சரி, விளக்கமத்தை எடுத்து அடிச்சாலும் சரி, கழுவி ஊத்துனாலும் சரி, தொடச்சு விட்டு கஞ்சி குடிப்போமே தவிர தொடச்சு விட்டு கூட கஞ்சி குடிப்போமே தவிர. எதை தொடச்சு விட்டு? எதுல வேணாலும் தொடச்சு விட்டு கஞ்சி குடிப்போமே தவிர ஒரு காலமும் வெறுக்க மாட்டேன். வெக்கமான சூடு சொன்னது எதுமே இல்ல. ஆம்பளை இது எல்லாமே இருக்குமே உனக்கு. அப்படி இருந்தா நான் வேன்ல ஏறுவேனா தற்கொலை பண்ணி குதிச்சு செத்துற மாட்டேன். என்ன மயத்துக்கு நான் ஏறேன்? அப்ப வேன்ல வர யாருக்குமே வெக்கமான சூடு சொன்ன இல்லங்கறியா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்னது? இன்னைக்கு பெண்கள்ட்ட யார் கட்டின பொண்டாட்டி கிட்ட எந்த ஆம்பளையும் ரோஷப்பட்ட அன்னைக்கு சரி ஒரு வாய் கஞ்சி குடிக்க முடியாது. பூரா பெண்களுக்கு உண்டான நிலைமை அப்படி மாறி போச்சு. நீ நினைக்க மாதிரி இல்ல. இந்த கூட்டத்துல ஒரு பெண்ணு மட்டும் அழுகட்டு மூச்சு மூச்சுன்னு இருக்கிற சுத்தி ஆம்பளை பூரா சே பாவம்டா பெண்ணுடா அழுகுறாடா ஏதோ பிரச்சனை நடந்திருக்குடா அப்படின்னு. இது ஏதோ ஆம்பளை யாராவது இந்த மூலையில இந்த ஆலமர தூர்ல உட்காந்துக்கிட்டு அழுகட்டு என்னாச்சு? குடிகார பையன் மொட்டை பையன் முகரைய பாரு முகரைய குடிச்சுட்டு எனக்கு என்ன அழுகுறாங்க. நிலைமை கால சூழ்நிலை அப்படி. அதுக்கு தந்தோடி நம்ம மாறணும். அதுக்காண்டி நீ இந்த கிளியாஞ்சிட்டியை வச்சு மேன்மினிக்க தொட்டவனு கேட்ட மேட்டு புஞ்சை உழுதவனு கேட்ட என்ன புஞ்சை? மேட்டு புஞ்சை என்ன புஞ்சை? மேட்டு புஞ்சையா? இது எனக்கு தேவை புஞ்சை. எனக்கு கடுப்பு புஞ்சை. உன்னை பாக்கும்போது யாரே பாக்கும்போது எனக்கு எரிச்ச புஞ்சை. உன்னை பாக்கும்போது அப்படியே எனக்கு அப்படி பத்தி வருது. மிளகா வாங்கி தரேன் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல அரைச்சு நல்லா இதுல அரைச்சாதில அப்புறமா தான் இருக்கு. முகரே பாரு முகரே பாரியா சோத்த தான திங்கற? நீ சோத்த திங்க நீ என்ன திங்கறியா? யாரச்சி இத திங்கறியா? ஏண்டா புண்ணாக்கே குடுத்துன வச்சுக்க குறும்பி அந்து வர அந்து குடுக்குற உனக்கு போட்டன வச்சுக்க பாவட புருனுங்களையும் பாத்துக்க. போற போல உன் டவுசர் டாக்டர் உனக்கு போடுற போல மூத்திரம் சிரிட்டு தள்ள முடியும். உனக்கு அடிக்க போதா எனக்கு அடிக்க போதான்னு பார்க்கலாம். ஆளுங்கள பாரு ஆளுங்கள மூஞ்சில முகரையில பாரு ஓ மகட போட்டு ஆம்பளை என்ன பேசுறியா? ஆம்பளை பேசியா அட்ட தருத்தினியா? ஆம்பளை பேசுனா அட்ட தருத பொம்பளை பேசுனா அம்புட்டு சரித்திரம். ஏய் இந்த பாரு பேசாத அட்ட தருத்தினியா? குடும்பம் விலகாது. குடும்பம் ஒண்ணு கண்டா குடும்பம் விலகாது. உடனே கல்யாணம் பண்ணிட்டு போனா குடும்பம் குண்டிய தூக்கிறப்பா அம்மாக்கு. குண்டிய தூக்குது இல்ல பீரோல தூக்குது. அத பத்தி இங்க பேசவில்லை. ஒரு ஆம்பளை வந்து ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு வந்து அந்த குடும்பத்துல பெண்ணு நொய்யு பேசினா வச்சுக்க ஆம்பளை வார்த்தை சொல்லுவேன் ஜனி முடிச்ச கண்டார ஒளி மகன் எங்கிட்டு கிடந்து கட்டிட்டு வந்திருந்தேன். இந்த உலகத்துல ஆம்பளை பேசி சரித்திரம் உண்டு, பெண்ணு பேசி சரித்திரம் உண்டு. பொம்பளை பேசாத சரித்திரம், ஆம்பளை பேசா அட்ட தரித்திரம். எங்க வீட்டுல பக்கத்துல கிட்டத்தட்ட 35 வருஷம் அனுபவமான ஒரு மரம் இருந்துச்சு. 35 வருஷம் மரம். இத்த தண்டி 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சா அப்படி கட்டி பிடிக்கலாம். அதுல புருஷனை வேலைக்கு போக சொல்லிட்டு காலையில ஒரு 4 பொம்பளை சேர போட்டு உட்காந்து பேசுவாளுங்க. என்னன்னு புருஷன் வேலைக்கு போனோடனே சரி இப்ப அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அந்த மரம் போச்சு க்ளோஸ். ஒரு குடும்பம் கூடி வீடு கிளம்பிருச்சு. பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை 4 பொம்பளை சேர்ந்து பேசுறதுக்கு அட்ட தரத்தை அப்படியே பிடிக்கும். பச்சை நாவி பிடிக்கும். பொம்பளை பேசுனா சரித்திரமே, ஆம்பளை பேசுனா அட்ட தரத்தை அன்னைக்கே பிடிக்கும். இந்த மாதிரி உன் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டு. என்னது செல்லக்கிளி? எப்போ செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா? நீங்க ஏன் குத்தலிக்கிறியா? ஏய் என்னையா பிரச்சனை பா உனக்கு? ஏய் மாப்ள ஏய் என்ன பிரச்சனை? செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா? யாரா வாங்க என்னடா பிரச்சனை? செல்லக்கிளி அவன்தே போன வருஷம் வச்சிருந்தேன். ஏய் என்னடா அப்படி சொல்ற? சொல்லுவே ஏய்
ஏப்பா பெட்டிக்காரரே சகல சகல ஏய் என்ன மாமா எப்படி இருந்தாப்ல? என்னடா நீர் மாலை என்னமோ எடுத்துட்டு வர மாதிரி குடம் எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு அட வர எப்படி எப்படி மாமா இருந்தாப்ல? ஐயோ என் ஆள கொடுமையே என் தலையில போட்ட எழுத்து அட சும்மா இருடா. மாமா ஏண்டா நல்ல பயலாச்சே மாமா. எவன்டா அட செல்லக்கிளியோ புரிச்சா இருக்கான்ல. அட புருஷனோட செல்லக்கிளி ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா? தலையில போட்ட எழுத்தை சனியை முடிச்சவன் இந்த வசனத்தை சொல்ற மாதிரி இவே வரம்பு மாமா வைப்பா வைப்பா மாமா ஓமா எங்க கேள்றதுக்கு போறியா செல்லக்கிளி புருஷன் செத்து போயிட்டான்ல. ஏய் இங்க வா செல்லக்கிளி புருஷன் சாகல இவ பேசுனதுக்கு அந்த கதையை சொன்னேன். செல்லக்கிளி புருஷன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா வீடு வெறிச்சோடியா இருந்துச்சுட்டு வெள்ளிக்கிழமை உட்காந்துக்கிட்டு அழுதாலாம் புழு புழுன்னு அப்படின்னு சொன்னேன். செல்லக்கிளி புருஷன் சாகல மூதேவி போ. சரி மாமா ஏய் அம்மா யார் இந்த செல்லக்கிளி? ஏய் செல்லக்கிளினே தெரியாமத்தான் நீ வந்திருக்கியா? நீ போடாப்பா போடா. பூரா குத்தி மதுப்பா அந்த அடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆத்தாடி ஆத்தா விட்டா செல்லக்கிளி நம்பரை கூட கேட்பாங்க போல. நான் மாமாவளை வாக்குறேன்டா மாமாவளை வாக்குறேன்டா. நீர்மாலை எடுத்துட்டு போற மாதிரி மாலை தண்ணி குடம் எதுனே கட்ட பையில உன் பேச்ச கேட்டவனே நீர்மாலை எடுத்துட்டாங்க வாரு எல்லாருமே. பேச்சல்ல மூதேவி ஓம் பேச்ச கேட்டதா எடுத்துட்டு போனாரு. நீ செல்லக்கிளி புருஷன் இறந்து போனா செல்லக்குடி அவர்தான் வச்சிருந்தாரா. அதுக்கு என்ன இவங்க ரெண்டு பேரும் பொம்பளை சோக்கு கிடைச்சு அலை வாங்கி நீ நானா கண்டேன். பூரா பொம்பளை சோக்கு எடுத்து தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். இந்த பொம்பளை ஆமா நீங்க மட்டும் அப்படியே பொம்பளை வாடையே படாது உங்களுக்கு. ஐயோ ஐயோ தட வந்த டான்ஸ் பிளேக்கு உதட்டா முத்தம் கொடுத்திய மூதேவியே. என்ன பிடிச்சவங்க உனக்கு கொடுக்கறதா? ஏய் ஆளு எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா அண்ணன்னா புலந்துடைய முழந்து எரிச்ச கிளப்பிக்கிட்டு இருக்க. இந்த பாரு நீ நாடத்துக்கு வரேன்னு சொன்ன காலத்தே வந்தேன். அப்புறம் அண்ணன் உண்ணன்னா அப்புறம் எரிச்சலா இருக்கான் எனக்கு தெரியும். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு நாடகம் முடிகிற வரையும் அண்ணன் என்ன வசனத்தை காட்டினேன். முன்ன பின்ன தெரியாதவள அண்ணன் என்ன சொல்றது? எங்க நான் சொல்றது கேளு. சொல்லுங்க. இந்த வசனத்தை சொன்ன சத்தியமா பேக்க தூக்கிட்டு பசங்க ஏறி போயிருவேன். மசூர் வச்சுன்னு போயிருவேன். சரி தண்டராஜ் அப்பா 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 வேண்டாம் நீ அண்ணனே சொல்லு. ஏன்னு கேளு. ஏ அப்பத்தே நம்ம ஆளுங்க வண்டியில உன்னை கூட்டிட்டு போனாலும் கண்டுக்கிற மாட்டேன். ஏய் அண்ணன் தங்கச்சி போறா பாப்பா மத்தது நம்ம பாத்துக்கிறோம். ஐ டோல் டீல் ஓகே. யார் மோர நீ? யார் நீ? யார் யா நீ? யாரம் சும்மா கடத்த விட. முகரே பாரு முகரே ஆளுல பாரு. இப்படி பேசாதீங்க. கடுப்பு. நல்லா இருக்காடா முண்டமா இருக்காடா சண்டாளி. எப்படி மச்சான்? ஏ கண்ணு தெரியாத முண்ட பயலே முகரைய பாரு முகரைய மும்புட்டி Dress போட்டு வந்திருக்க முண்டமா இருக்கடா. என் கண்ணுக்கு இந்த கண்ணாடியை போட்ட விட முண்டமா தெரியுறடா சண்டாளி. ஏய் ஏய் அவட்ட ஏயா குடுக்குற? மச்சான் நீ எங்க பாக்குற? முகரைய பாருங்க உங்க முகரைய உள்ள விட்டு அடி. தெரியும்டா. இந்த கண்ணாடி எங்க வாங்குன? இந்த கண்ணாடி இது கஜகஸ்தான்ல வாங்குனது. அப்ப இத போட்டுட்டே வச்சுக்க வச்சுக்க. அந்த புள்ள உள்ள போற வரல. ஏய் உள்ள உள்ள அவுரியாத. ஒரு 10,000 கொடுத்துட்டு வச்சுக்க சரி பிடிச்சோம். ஏங்க 10,000 அதுல முண்டமா தெரியுது. ஏய் உனக்கு சிறுசா தெரியும். சிறுசா தெரியும். சின்னமா தெரியுது. உனக்கு நீ பெருசால தேடிட்டு அடையற. என்ன மிளகா பிஞ்சாட்ட இருக்குது? சிறுசா தான் நீ உனக்கு தெரியும். இந்த பாரு மிளகா பிஞ்சோட மோசமா இருக்குது. என்னது? நீ வாய் வச்சு மகடிய ஊதிட்டனா கணக்கு. செத்த பாம்பை வாய் வச்சு ஊதுனா எந்திரிக்கவா போகுது? ஏய் நீ பாரு செத்த பாம்பு நீனா சொல்லிக்கிட்டு இருக்க. வேற என்னது? அது அனகொண்டா மாதிரி கேள்விப்பட்டேன். ஒண்ண முழுகிட்டு பேசாம படுத்து கிடக்கு செமிக்காம. எந்த ஒண்ணு? ஒண்ணத்தான். ஏய் இங்க வா. என்ன நான் வந்த நோக்கம் வேற நீ வந்த நோக்கம் வேற. உண்மையே அப்படிதான் இருக்கு. நீ எதுக்கு வந்த? என்னைய மாத்தி நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. என்ன மாத்தி நீ நையா பேசிக்கிட்டு இருக்க? இந்த முகரைய பார்த்து பேசுற பழக்கமே இல்லையா? ஒண்ணு கீழ பாக்குற இல்ல மேல பாக்குற. ஜிம்முக்கு போவியா? இல்ல ஃபிட்னஸா இருக்கியா? ஏய் செம்மையா இருக்க. உனக்கு தொப்ப லைட்டா போடலடா. உள்ள இது மச்சான் 6 பேக் மச்சான். அவுத்து விட்டா தொங்குமோ? ஏய் என்னது? தொங்காது. உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆயிருந்தா தான் தொங்கி இருக்குமே. என்னது? தாலி ஆமாங்க என்ன ஒரு முறை கூட ஆகலங்க. தாலி கட்டினா காலி 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 காலி. செத்தோம். ஆமா அதோட குளோஸ் காலி. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஆத்தாடி ஆத்தா. உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? நான் வண்டி செட்ல எனக்கு ஆயில் சர்வீஸ் இன்னும் பண்ணல. மச்சான் அக்கா நல்லா என்ன இருக்கா? சொல்றீங்க? ஆமா உண்மைதான். கல்யாணம் ஆகலையா? ஏமா உனக்கு? ஆஹா என்ன ஒரு அதிர்ஷ்டம். நம்ம சேர்ந்தது பூரா இப்படி. என்ன ஒரு அதிர்ஷ்டம் பத்தியலா? அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு என்ன ஆகல. உனக்கு ஆகாது. உனக்கு இது செய்வன வச்சிருக்காங்க புதுக்கோட்டையில. உனக்கு ஆகாது. ஏய் உனக்கு ஆகாது.
முகரைய பாரு முகரைய. முகரைய பார்க்காத இத பாரு. ஓம்ட்ட அத பார்த்தா அப்படியே புல்லு புல்லுன்னு இருக்கு. இங்க பாரு எரிச்சல கலப்பாத. ஏய் நீ மொள கடுப்ப கலப்பாத எனக்கு. இங்க ஆம்பளை என்ன பேசினாலும் நீ பேசாத. பொம்பளை பேச என்ன பேச நீ மொள பேசாதயா? ஏய் என்ன நீ நாகரிகமா பேசுற? என்ன நீ நாகரிகமா பேசுற? நாகரிகத்துல 4 கிலோ ஈயத்த கச்சி ஊத்து. ஓ நாகரிகத்துல பொட்டறா விட்டு ஊத்துற இருக்க. இந்த உலகத்துல நாகரிகத்துல சிறந்தவன் ஆம்பளையா பெண்ணா? பெண்கள் நாகதான். யார் சொன்னா? நாகரிகத்துல சிறந்தது ஆம்பளை நாங்க. ஆம்பளைன்னு யார் சொன்னது? ஏய் உண்டா இருக்கா உன் தாய்மாருக்கு எடுத்துக்காட்டுக்கு பாத்துக்க. வயசான கல்யாணம் வந்த பெண்ணு வந்து சேலை கட்டணும். கல்யாணம் ஆன பெண்ணு வயசுக்கு வந்த பொம்பளை புள்ள பாவடதாவணி கட்டணும். இது தமிழ்நாட்டு பண்பாடு கலாச்சாரம். ஏன் ஆம்பளைல பூரா எடுத்துக்க. கல்யாணம் ஆன ஆம்பளை பூரா பெரிய மனுஷன் பூரா வேட்டி சட்டை கட்டியிருக்கான். பயல பூரா பேண்ட் சட்டை போட்டுருக்கான். மாறுதல் அம்மன குண்டியா உட்கார்ந்திருக்கமா? உன் தாய்மார்கள் கல்யாணம் நாங்க எங்க அம்மன குண்டியா உட்கார்ந்திருக்கோம். இல்ல சொல்லுவல்ல உன் தாய்மார்கள் கல்யாணம் ஆன பெண்ணு சேலை கட்டணும்ல. வயசுக்கு வந்த பொம்பளை புள்ள பாவடதாவணி கட்டணும்ல. உண்மைதானே ஒத்துக்கிறல? அக்கா மக்கள திண்டுக்கல போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாரு. கல்யாணம் ஆன பெண்ணும் சரி வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளையும் சரி நல்ல லெகின்ஸ் குண்டி இண்டி எல்லாம் பொட்டப்பா ரப்பா இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இதுல வேற இவ்வளவுக்கு கேப்ப விட்டுறது. இவ்வளவு கேட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த சால் இந்த அடி வயிறு தெரியுது. ஆமா இதுல வேற நீங்க ஸ்கூட்டி ஓட்டி நாங்க ஆம்பளை ஆள் ஊரா இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி சாகுறான காரணம் யாரு? யாரு? நீங்க ஏன் அப்பப்ப புடிச்சு புடிச்சு பாத்துக்கிற குறஞ்சிருச்சா குறையலையா? இல்ல எனக்கு உனக்கு டச் விட்டு போயிட கூடாது. அதான் புடிச்சு புடிச்சு நேத்து இப்படிதான்மா சார் சேர்த்துக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ என்ன தினமும் ஏதாவது ஒரு பிள்ளை மசையா போட்டு வந்து இந்த பேப்பர் சொல்லிட்டே இருக்காரு இந்த பையன். எனக்கு நல்ல பிள்ளைல வந்துச்சுன்னா உணர்ச்சி கிளம்பிடுறாங்க. என்ன நல்ல பிள்ளை இதுக்கெல்லாம் சேர்த்து நாளைக்கு சின்னம்மா வரல ரஞ்சனி அதோட நான் நாடகத்தை வகுத்து ஒழிக்கிறது மாத்தி விட்டுறேன்டா. சரி நாங்க இவங்க தான் சொல்ல மாட்டோம்யா. உனக்கு எனக்கு சொத்து தகறல இல்லங்க. இல்ல வாக்கார சண்டையா? இல்ல குடுக்கல் வாங்கலா? இல்ல இல்ல என் பொண்டாட்டியா? ஏய் அறுத்துருவேன். பிரகதீஸ்வரி உனக்கு அறுக்க மனசு வராது. கத்திய கொண்டு வருவேன் இல்லைன்னா பிள்ளையிட கொண்டு வருவேன். அறுக்கலாம்னு நினைப்பேன். கிட்ட கொண்டு வருவேன் இப்படி பிடிப்பேன். அறுக்க போற சமயத்துல உன் மனசு படபடன்னு வேதனைப்படும். லோ பிரஷர் வந்த மாதிரி கத்தி தூக்கி போடுவேன். இந்த வாயில்லாத ஜீவனை நம்ம அறுக்கணுமா அப்படின்னு 2 உருகி முத்தம் கொடுத்துட்டு விட்டுருவேன். கன்றாவிய கர்மத்தளவு. அத போட்டு நான் முத்தம் கொடுத்து இத புடுக்குறேன். போயா மலைக்கிட்டே. அடே அப்பா அது என்ன அவள கன்றாவியா இருக்கு? நீனா சொல்லிக்க. பூரா உருகி கொஞ்சரா பிள்ளை பத்தவனே இதே ஒரு ஆம்பளை பிள்ளை பத்தவனே கொஞ்சம் மணி எங்கட்டி எங்குட்டி அத மட்டும் அப்பா இருக்கிற சுஞ்சுமணி இப்ப இருக்கிற சுஞ்சுமணியா? இது ஆலயமணி. சரி அதுகிட்ட என்ன தொழில் பண்ற இந்த இடத்துல? என்ன படம் இதுவா? என்ன படத்தை காட்டவே இல்ல மோகர் அண்ணே. மூக்க தொடச்சிட்டு இதுல தொட. சரி அது இருக்கட்டும். மூஞ்சிய பார்த்து பேசு. இருக்கட்டும். உன் பலம் நான் பார்த்ததுக்கே உனக்கு கூசுதுன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கு? கல்யாணம் பண்ணணுமா? நினைச்சு பாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இருக்கட்டும். கல்யாணம் ஆனா அப்ப கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? இருக்கட்டும். உன் இழந்த பழம் இருக்க இல்ல பொசிஷன் இயல் இசை நாடகம் அந்த 2 எதுக்கு அபிநயம் எந்த உன் பழம் இருக்க? உன் பழம் டெம்பரா இருக்குமா இல்ல கொல கொலன்னு உள்ளது எங்க அப்பா கிட்ட எங்க அம்மாச்சி கிட்டே இருக்கு. அப்போ உங்க அப்பத்தாட்டு பழத்துக்கும் அம்மாச்சி பழத்துக்கும் எங்க ஐயா சுப்பையா கிளம்பி வீட்டுல ரெடியா இருக்காரு. 2 பேருக்கு ஒத்தாளா? ஆமா இப்ப பூரா முடிஞ்சவன் கட்டி ஏறுறேன். அதுக்கு என்ன பண்றது? எங்க டெம்பர் இருக்கட்டும். இப்ப உன் பழம் இருக்க மோரே பாரியா? இருக்கட்டுதா. உன் பழத்துல காம்பு இருக்கா? இருக்கே. அந்த காம்பு அப்படி கிழிதுனா பால் வருதா? உனக்கு வரலையாடா? கேரு வரலையா? காயில வரும் பழத்துல வராதியா? பலே சூப்பரா. இப்படி பேசணும்டா. அப்பதானடா எனக்கு பேச்சு வரேன். காயில வரும் பழத்துல வராத. அந்த தெளிவான பழைய தப்பா கூட்டி வந்திருக்கீங்க. சரி பழத்துல லேசா அப்படி காம்ப திரி விட்டா உண்டனியா? ஓடி ஒழுங்கு மரியாதையா? மைக் எடுத்து மண்டே பிளந்து விடுவேன். மைக் செட்டுக்கு அதோட நம்ம 2 பேரும் கட்டி வச்சு உரிச்சிருவாரு. இருக்கட்டும். அப்பா மறுபடியும் கிளம்பிட்டியா? வீரபத்ரா உட்காரு. நீ டீ குடிக்க காசு கொடுக்க கூடாதுனே. காசு வேணாம் உட்காரு. நீ டீ குடிக்க கூட காசு வச்சுக்க. நான் காலைல சம்பளம் வாங்கினா கூட 100 ரூபாய் தந்துட்டு போறேன். 18:48 வாங்கி சாப்பிட்டு தொலை. பேசாம உட்காரு. நாடத்தை கெடுக்க. காசு வேணாம். போ போ. வேணாம் காசு வேணாம். படிக்கிறேன். என்ன பாட்டுன்னு சொல்லு படிக்கிறேன். சரி ஓ அப்படியா? பாடுறேன் பேசாம ஆத்தா ஒஞ்சல அந்த போன
அவ்வளவுதான் கொடுத்த 20 ரூபாய்க்கு தொட்டில் கட்டி பாத்து தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் ஏய். பிடிக்க, அப்பனுக்கு தலை பட்ட பார்த்தாலும் சேத்தனைக்க தோணும். ஏய் சுதி, என்னது அது மேல தொட்டா அப்புறம் கீழே கொட்ட ஏறாதா? இருக்கட்டும். உனக்கு எனக்கு போட்டி இது போட்டியா? போட்டி வியாபாரத்தை சொல்லுவா பஞ்சம்னு. செக்க சவந்த பையனும் இருதினடே இன்னைக்கு பையனும் இது எல்லோரும் வாக்கு பலம், இது உனக்கு பரந்த பலம். எத்தனைய பேருக்கு நீ எனக்குள்ள பாத்தியா அதில் இம்மா கைசு பாத்தியா, கேட்க எனக்கம்மா நீ நினைச்சு பார்க்க வாக்கம்மா. ஐயா இழுக்குதே ஐயா உன்ன போல பையன் ஏறாத மலை மேலே இறந்த பழுத்திருக்கு, இறந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, நான் இதுல ஏறி நாங்க 4 பேர் அதுல ஏறி 4 பேரும் திண்டுக்கல்ல போய் பார்வதி கிளம்பிய பிடிச்சி ஏறி அந்த கிழவி உன்னால செத்து போச்சே தெரியுமா மாமா? செத்துட்டாளா? லவ்ய கூட விட்டு வைக்கல ஏய் இனி ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அவசர ஆத்திரத்துக்கு இருக்கவே இருக்க மாமா. ஐயோ அப்பா, இப்ப வேறீங்காரம் ஓங்காரம் வாசிச்சு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி காலை கையெழுத்துக்கிடுச்சு நான் என்னப்பா பண்ணுவீங்க? போடு மகன்னு ஆலமரம் 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 அங்க விழுது பார்த்தீங்கன்னா நானே நானே விழுத விட்டு கீழறங்கி கீழறங்கி விதிக முடிக்க போறேன் தனே நானே 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 சை கர்மா என்னடா பண்ற நக்கி பாரு. இனிக்குதுடா இவ வேர்வை மூத்திரத்தை குடி நல்லா இனிக்குது. இங்க என்ன இலவா விழுந்துருச்சு? விழுத விட்டு கீழறங்கி கீழறங்கி கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு
விட்டுச்சு திருப்தி அடையுது எனக்கு உனக்கு நல்லா இருக்கா உள்வாங்கிருச்சா ஆமா கடல் உள்வாங்கிருச்சு மச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி மாறாதடி ஏரியே வந்தனோ கொத்தவா தந்தனோ எப்போது பார்த்த புள்ள இவரையாலும் தெரியவில்லை அப்போது பார்த்த புள்ள இவ அடையாள தெரியவில்லை அட என்னமோ பண்ணுறா என்னமோ சொல்லுறா என் போது வெளியவில்லை அது என்னன்னு புரியவில்லை அப்போது பார்த்த புள்ள ஐயர மீன் பிடிக்க போனேங்க ஆத்துல அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல மீன் பிடிக்க போன ஆத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிட்டு சேர்த்துல கல்யாணத்தை சொல்லி போட்டேன் நேரில் சொல்லி புட்ட நேரில் உனகை பிடிச்சு கொண்டாடுவேன் ஊரில் நேரில் ஐர மீன் ஐர மீன் திருவாளவுக்கு துணி வக்கணத்து சிலுக்கு துணி வத்திரமா எடுத்து தாரி பக்கத்துல வாடி அம்பிக்கர வெட்டி கட்டி கக்கத்துல கொண்ட கிட்டிக்கு மக்கு நேரம் சுற்றி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன் அடி கொஞ்சம் கூட இறக்கவில்லையா அடி பஞ்சாபர என் மேலதான் ஆசை இல்லையா அஞ்சு முட்டா சேவை கட்டி அப்படி பட்டு விடுமே வைக்க போட்டு அஞ்சு முட்டா சேவை கட்டி பட்டு வண்ண வைக்க போட்டு அஞ்சு கொண்டு போறவன நெஞ்சு குழல் மாறியா எங்கல சுடுற நீங்க அது மாதிரி செய்யணுமா இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்றுச்சுல அப்படின்னு நீங்க ஒன்று பிரகதீஸ்வரி பிரகதீஸ்வரி கவனிக்கலையா பிரகதீஸ்வரி சொல்லுங்க ஐ லவ் யூ ஆ, ஆ. பிரகதீஸ்வரி என்னது கிட்டவா கிட்டனா எட்டி இண்டுகிட்டு பண்ண முடியாது நான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வரல ஏன் அங்க மட்டும் எட்டி இருந்து பண்ணுவாங்களா இங்க புடிய பிடிச்சிட்டு போறாங்க என்னத்த வர மாட்டாங்க நான் கேட்கவே இல்ல பிரகதீஸ்வரி எட்டிப்படி ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூடாது இருந்தா என்னங்க கேப் இருந்தா இடையில வேணாலும் சொல்லிட்டு போயிருவேன் அப்புறம் நான் வாயில வரல வச்சுக்கிட்டு தெரியும் குண்டிய திருப்பா நேரம் ஒரு மயிரும் கொண்டு போக முடியாது செத்த வண்ண இந்த கரையான் பூச்சி புழுதான் திங்க இந்த தோல் உனக்கு டெம்பரா இருக்கிறவன் தான் 10 பேர் ரவுண்டு கட்டி சுத்துவேன் இல்லைன்னா உன்னை திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் வைக்காம மக்களை சப்போட்டா வைக்க கூட கூப்பிட மாட்டேன் என்னங்க விட்டா அவளை செதுல கடிச்சு போடுவேன்டா மூஞ்சி பத்தியே பேச மாட்டியா எனக்கு மூர்க்க குணம் வந்துருச்சு ஏய் பொடியாத்தி இங்க வேற கல்யாணம் பதிலா இப்ப உனக்கு எனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது பிரகதீஸ்வரி என்னை விட்டுட்டு வேற வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுவியா பொய்யா சொல்றா பாரு
சத்தியமா பண்ண மாட்டேன். குண்டி தொட்டியை போட்டு கூட தாண்டு போகலாம். இங்கு டான்ஸராக நடித்து கொண்டிருக்கும் சொப்பன சுந்தரி, அழகு பதுமை, நயன்தாரா ஜெராக்ஸ், ஆமாம் பிரகதீஸ்வரி அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். போடுங்க நீங்க மாமா அவருக்கு மாதிரி அங்கிள் மாதிரி. எனக்கு மாலை அணிவித்திருக்கேன் சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் ஆமாம் நிர்வாகி எல்லா கமிட்டியாளர் இருக்கு. நன்றி கிராமத்தர்கள் நன்றி. பிரகதீஸ்வரி சொல்லுங்க. என் காதலை சொல்லுகிறேன். காதல்லாம் என்னங்க? மாமா நல்லா பேசுங்க. சரி வா. காதல்லாம் என்னங்க? காதல்னா தெரியாது, நல்ல கருப்பா சப்பட்டியா இருக்கும்ல. ஆஹா நான் பார்த்ததே இல்ல. ஒரு பிரகதீஸ்வரி மாமா ஓய் அக்கா நல்லா இருக்கா மாமா? அக்காவா? நோ. அப்புறம் அக்கா? நோ. அக்கா. ஐயோ என்னோட கூட பிறந்த நொக்கா 2 பேர் இருக்கா. கூட பிறந்த எனக்கு இன்னும் எம்டி 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 2 அக்கால, ஒரு அக்காவை தூத்துக்குடி, ஒரு அக்கா ஏர்வாடி ஏறி வா கட்டி கொடுத்துருக்கு. தூத்துக்குடியில கட்டி கொடுத்துருக்க அக்கா மச்சான அக்காவும் உப்பளத்துல வேலை வைக்கிறாங்க. ஓஹோ. மச்சான் உப்பை பூரா கூட்டுறான். அக்கா உட்காந்துக்கிட்டு உப்பு பாக்கெட்டை பேக்கிங் பண்ணுது. என்னை விட்டு மாமா என்ன சின்னக்கா நல்லா இருக்கா? ஏய் ஒரு வீடே இங்க சரியில்லை. என்னது? ஐயோ சின்ன கால ஏர்வாடியில கட்டி கொடுத்தேன் பாரு. அந்த ஏர்வாடி அத கேக்குறாரு. மச்சான் எங்க தெரியுமா இருக்காரு? எங்க இருக்காரு? துபாயில ஏற முடியாம உட்கார்ந்து கல்லூரி பாசிப்போட்ல போய் நம்மள ஜனிய முடிச்சவன். வா பிரகதீஸ்வரி மாமா. ஓ ஆமா பொளந்து மலந்து பேசாமயா. ஏய் இப்படி எரிச்சா இதுவெல்லாம் கூப்பிட வர மாட்டேன். பிரகதீஸ்வரி நீ இஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டால் அது சுகம். கரண்ட் அமுத்தி ஐயோ ஐயா ஐயா லேசா இங்க அமத்தி விடுங்கயா. ஐயா இல்ல என்னோட ஐயா லேசா இதையும் அப்பண்ணி விடுங்கயா. ஏய் கொன்னு புடியே கொன்னு. ஐயோ நல்ல சான்ஸை எடுத்து விட்டனே. ஐயோ இந்த வாய்ப்பு அரிய வாய்ப்பு நீ எங்கே கிடைக்க போகுது எனக்கு? இந்த டைமிங் மிஸ் ஆகி போச்சே. ஏய் முகரே பாரு முகரைய. பிரகதீஸ்வரி எனக்கு காமம் வந்துருச்சு. பிரகதீஸ்வரி நான் இஷ்டப்பட்டு நீ இருக்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டி விட்டுற போல இருக்கு. எரும மாடு. நானும் அங்கங்க ஊக்கு போட்டு வச்சுக்க, நீ வந்து கலட்டி விடாத. நாளைக்கு வா சிப்பு மாட்டி. ஏன் அங்க போட்டு புடிச்ச மணியமா இருக்கிற? இல்ல அப்பப்ப ஒரு மாதிரியா இருக்கு. அது வந்து அப்படியே அது சுண்டுவாத மாதிரி. இல்ல ஆழ்ந்த தியானத்துக்கு இல்ல சுண்டுவாத அங்கனையா பிடிக்குது. ஆழ்ந்த தியானத்துக்கு கொண்டு போறது. மேற்கொண்டு அவன் வாட்டுக்கு கிளம்பிட்டான்னு வச்சுக்க பொங்கிடுவான். யாரு? என் காதலை சொல்லுகிறேன். நல்லா எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? அதுக்கு சார் பண்ணுவேன். ஹலோ சக்கர கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கர கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் அசத்தும் உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சம் பஞ்சமா எம்மம்மா என்ன சொல்ல. தக்கர கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர
போகணும் நானும் தவிக்க பூவை ஒரு பூவும் எல்லாம் பறிப்பேன் கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ தவாக தலகி ஏ சக்கரை கட்டி சையர வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுதும் அசட்டும் உன்னுடைய நினைப்பு என்ன சென்று அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா கொஞ்சமா எம்மம்மா என்ன சொல்ல சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. உங்க காதலை நீங்க சொல்லிட்டீங்க, என் காதலையும் கூறுமுன் காதலை அவங்க 4 பேரை சாட்சியாக வச்சு. அப்படியா? நீ பாஞ்சாலி, நாங்க 5 பேரும் பஞ்ச வாண்டவர்கள். எதுக்கு? வருஷத்துக்கு ஒரு தடவை அக்னியில அம்மனை குண்டியா தவமா இருந்துட்டு வருஷத்துக்கு ஒவ்வொரு புருஷன்ட்ட வந்துரு. எது புருஷன்ட்ட வந்துடவா? 4 பேரையும் சாட்சியா வச்சுனா மூதேவி நீ என்ன சொல்றது? சாட்சியா 4 பேரை நீ கழட்டிட்டு போயிட்டீங்கன்னா நான் எங்க பெண்ண ஒண்ணுமே. எங்க ஆம்பளை கழட்டுறேன், பூரா பொம்பளை தான் கழட்டிட்டு இருக்கான். என்னத்த லைன்ல சும்மா இருப்பா. ஏற்கனவே சப்புன்னு வாங்கினில்ல, நாமும் மறந்துருச்சா? என்ன சப்புன்னு? ஐயோ சரி, என் காதல ஒத்த நொடி பார்வையில் கட்டிய இழுத்தவனே என்னோட ஆசமாமனே உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சினே கடுப்பா கிளப்பிட்டு. சரி, சாரி, ஐ ஆம் வெரி எடுப்பா அந்த பாட்டு புக்க. அவ்வளோதான். என்ன பாவாட்டுக்கு போயிட்டே இருக்கா? அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான். அவ போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? உன் கண்ணுல கோழிப்பிய வைக்க யாரு? ஏய், நீ பார்த்த வருவ அந்த காதல் ரெண்டா பொண்டு கிழிச்சிடும். நான் பார்த்த பார்வையா? ஒவ்வொரு கண்ணு அப்படி நீ பார்த்த பார்வை அப்படி.
அந்த பிள்ளைய போட்டு அந்த குருகுருன்னு பாக்குறியே. நான் குருகுருன்னு பார்த்து அவன் எதுவும் 3 மாதம் கர்ப்பம் ஆனாரா? போயிட்டு போறா. என் காதலை சொல்லுகிறேன். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? கிட்ட வாழை அப்பா பெத்த தாய் காண்டி சாகலாம். அதுல தர்ம நாயர் 10 மாசம் சுமந்து பெத்தது காண்டி. இல்லைன்னா அப்பனு காண்டி தகப்பனு காண்டி சாகலாம். தாய் பிள்ளைய பெத்து போட்டு விட்டோம்னா அப்பங்காரன் மம்பாடு விட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு சிரிச்ச பெருசா வளர்த்தது காண்டி. இந்த லூச்சு முறை காண்டி நான் என்ன மயத்துக்கு நான் சாகினேன்? போறா. இந்த உலகத்துல தாய் காண்டி நிறைய பாடல் இருக்கு. இந்த தகப்பன்கள் காண்டி இந்த உலகத்துல எதுவும் பாட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா குறைவான பாட்டு தான். அப்பனோட பெருமை இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது தெரியுமா? கட்டுன புருஷனோட பெருமை ஒரு பெண்டாட்டிக்கு எப்ப தெரியும்? புருஷன் மண்டைய போட்டவனதான் சொல்லுவா. இரு பேசாம பதட்டப்படாத, காலையில போவோம் பேசாம. அப்பதான் தெரியும் செத்து போன இருக்கும்போது உசுரோட இருக்கும்போது நாய்க்கு கஞ்சி ஊத்துவா. இந்த தின்னு தொலைஞ்சு அங்கிட்டு போ, எவனோட கட்டி ஏறிட்டு வா, இல்லைன்னா தண்ணியை குடிச்சுட்டு மல்லு கட்டு அப்படின்பா. ஒரு தகப்பனோட அருமை ஒரு பெத்த பிள்ளைக்கு எப்ப தெரியும் கேட்டீங்கன்னா, ஒரு 12-13 வயசு இருக்கும்போது அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும் அவங்க அப்பனை பத்தி. அவன் சொல்லுவேன், எங்க அப்பா சூப்பர், எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா. இதே ஒரு 16-17 வயசு இருக்கும்போது அவங்க அப்பனை பத்தி அவன்கிட்ட போய் கேளுங்க, அவங்க அப்பனை பத்தி அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன். என்னம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் நொய்னு பேசிட்டு இருக்காரு, இவரை கட்டி நீ எப்படி வாழ்ற கரும அப்படின்பா. இதே ஒரு 22-23 வயசு ஆகும்போது அவங்க அப்பனை பத்தி அவன்கிட்ட போய் கேளுங்க, அவங்க அப்பனை பத்தி அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன். உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, லைன்ல கிராஸ் ஆனா அடிச்சு மண்டெல்லாம் போந்துருவேன், எரிச்சு அப்படின்பா. இதே அவனுக்கு 28-30 வயசு ஆகி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சு அவன் 2 பிள்ளைகளை பத்தி அவனுக்கு 45 வயசு வரும்போது அவன் பெத்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க பாரு அவங்க அப்பனை பத்தி. 1000 பேர் இருந்தாலும் எங்க அப்பா மாதிரி முடியுமா? என்னை சின்ன பிள்ளையில எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாரு தெரியுமா? உங்களை வளர்க்கும் போதாண்டா எங்க அப்பாவோட பெருமையை எனக்கு அருமையே தெரியுது அப்படின்னு. எப்போ ஒரு தகப்பனோட அருமை ஒரு பிள்ளைக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, அவன் கல்யாணம் பண்ணி அவன் என்ன பண்ண சொல்றான், அவன் கல்யாணம் பண்ணி அவன் 2 பிள்ளைகளை பெற்று அவனுக்கு 45 வயசு போது வரும்போதே அவங்க அப்பனோட அருமையை தெரியும். இந்த உலகத்துல அப்பனாகப்பட்டவன் ரொம்ப புனிதமான ஒரு உத்தம ஒரு பொக்கிஷம். கட்டுன பண்டாட்டி காண்டி பெத்த பிள்ளைக்காண்டி உழைச்சு ஓடா தெரிஞ்சு தனக்கு இந்த உலகத்துல எதையும் எடுத்துட்டு போகாத ஒரு உன்னதமான ஜீவன் யாரும் கேட்டீங்கன்னா தகப்பன் ஒரே ஆளுதான். தாய் கூட பெத்த பிள்ளைய வளர்க்கும் போது சொல்லி காட்டி வளர்ப்பா கஷ்டத்தை. ஆனா அப்ப என்னைக்கு அப்படி சொல்லி காட்டி வளர்க்கவே மாட்டேன். இந்த ஊர்ல கிராமத்துல இங்க இருக்கக்கூடிய அத்தனை தகப்பன்மார்களுக்கும் இந்த பாடலை நான் டெடிகேட் பண்ணுகிறேன். அப்பா அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம், ஓடும் ரத்த நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வதுளி தப்பனாம் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்லை. அப்பா அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடு ரத்த நாடி நரம்பெல்லாம் வாசம், ஓ வேர்வதுளி தப்பனாம் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வார்த்தை எதுவும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்லை. அப்பா அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பா உன் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். சொன்னதில்லை நீ அடிமன நின்னதில்லை, எதையுமே தனக்கு நீ இதுவரை என்னவில்லை.
பாசம் ஓடு ரத்தம் அடி நரம்பெல்லாம் வாசம் வேர்வ தூளி தப்பனா படிக்கும் இதிகாசம் அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா நம்பிக்கையா நீ இருந்த நவனவை கோபுரம்மா ஓயாத சக்கரமா கண்ணிமை பத்திரமா என்ன பாதுகாத்து நீ வளர்த்த வாங்க நான் சொல்லணுமா தோழில் தாய் ஜென்மத்திலும் நாம் பட்ட கடந்தான் தீராது அப்பா அப்பா உனக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடு ரத்தம்